வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுவோம். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரோம். நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்கு? நம்மளுக்குன்னா 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ஜென்ம சனி மூவ் ஆகிடுச்சு. பரவாயில்ல. போன வருஷம்னா நம்மளுக்கு குரு பார்த்துட்டு இருந்தாருங்க. அதனால் ஓரளவு தப்பிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக போன வருஷம் குரு பார்த்ததுனால நம்ம நிறைய விஷயத்தை தப்பிச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஒன்று. இப்போ குரு பகவான் நம்மளுடைய 2ஆம் ஸ்தானத்துக்கு பார்க்குறாரு. மீனத்துக்கு பார்க்குறாரு. காசு வர ஆரம்பிக்கும். கும்பத்துக்கு இந்த 5 வருஷத்தில் இருக்கிற பெரிய கஷ்டமே காசு கஷ்டம்தான். காசு கையில் வர்றதுக்குள்ளே போதும் ஆகிட்டுருக்கோம். அந்த காசு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷம் நல்லாவே நிலைக்கும். உடல்நிலை சரியாகுங்க. கும்பத்துக்கு சரி, நேச்சுரலாகவே கும்பம் ஒன்றும் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் பாடிலாம் இல்லை. கும்பம் பார்க்க அழகாக இருப்பாங்க, பெருசாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த பானை எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு பானை பெருசாக இருக்கும். உடல்நிலை சீக்கிரம் சீர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பார்க்குறதுக்கு கும்பத்துடைய சிம்பிள் என்ன? பானை பார்க்க பெருசாக நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கல் எடுத்து ஓங்கிச்சா பொட்டுன்னு உடஞ்சிடும், பானை ஓட்டம் வந்துடும். அந்த மாதிரி தான் கும்பத்தோட உடம்பும். பார்க்க நல்லா இருப்பாங்க, ஆனால் உடம்புல ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக கால் வலி. அசல் பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஃபவுண்டேஷன் வீக்கு. கும்பத்துக்கு பயங்கரமாக செட் ஆகும். சனி பகவான் வீடு லைட்டாக கால் ரொம்ப வீக்காக இருக்கும். கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இந்த உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கு சூப்பரான வருஷம் இது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் வருதுனால உடல்நிலையை சரி பண்ணலாம். இந்த 5 வருஷத்தில் கும்பம் லெஃப்ட் ரைட் சென்டர்னு கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த கடனை குறைக்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றும் அதிகமாக கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு பயங்கரமான டைம். எதிரிகள் தொல்லை நீருங்க. ஏன்னா கும்பம் இந்த 5 வருஷமாகவே நிறைய தேவையில்லாத நிறைய எதிரிகள் உள்ளே வந்திருப்பாங்க. அந்த எதிரிகள் எல்லாருமே குறையிறதுக்கான டைம் உங்களுக்கு. ஆக்சுவலாக எதனா கோர்ட்டு கேஸ் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தால் கூட அதிகமாக சால்வ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம். இது ஒன்று. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வேறு என்னென்னா, பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. கும்பத்தை அதை சொல்கிறேன். இந்த 5 வருஷம் கும்பம் பண்ணுற கஷ்டத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எழுந்து வராங்க. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் கடைசியில் தான் ராகு பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இப்போ கும்பத்துக்கு ஒன்று சனி பயிற்சி, இன்னொன்று ராகு பயிற்சி நடந்துட்டுருக்கு. ராகு சனி மேலே இருக்கார். அதனால் ரொம்ப டஃப் டைம். இந்த டிசம்பர் 5 ராகு பகவான் மகரத்துக்கு மூவ் ஆகிடுவார். கும்பம் தச்சுக்கும். சரிங்களா? அதனால் இதுக்கப்புறம் கும்பம்க்கு எல்லாமே ஏறுமுகம். நிஜமாக சொல்லணும், கவலையே படாதீங்க. கும்பத்துக்கு இதுக்கப்புறம் எல்லாமே ஏறுமுகம் தான். ஸோ பிஸ்னஸ் நல்லா வளரும். அதுக்கப்புறம் ட்ராவல் நல்லா பண்ணுவீங்க. கும்பம் ஆண் ராசி, காற்று ராசி. கும்பத்தில் இருக்கவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது இந்த உலகத்தையே முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று பிரித்து வச்சிருப்போம். அது எந்தெந்த நாடு எந்தெந்த ராசியில் வரும்னு. கும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா துபாய் வரும். சரிங்களா? நீங்கள் துபாயில் இருக்கிறவங்களே பாருங்கள். துபாயில் நார்மலாக இருக்கிறவங்க நிறைய பேர்
நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஜாலியாக நல்லா சம்பாரித்து ஜாலியாகவும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேலை நிமித்தமாகவே இப்போ ஒரு டிரைவர் இருக்காங்கன்னா கூட, நீங்கள் வந்து ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறேன் சார் அப்படின்னா துபாயிலேருந்து ஒமானுக்கு போவாங்க, ஒமான்லேருந்து சவுதிக்கு போவாங்க, ஏதாவது ஒரு நாடு ஸ்டாம்ப் அடிச்சுக்கினே இருப்பாங்க, பாஸ்போர்ட் காற்று ராசி பறந்துக்கினே இருப்பாங்க. ஆனால் அப்படி பறந்துட்டு இருக்க கும்பத்தை 5 வருஷம் அப்படி அமுக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க, புஷ்ஷுன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் திருப்பியும் சரியாகும். ஏன்னா இப்போ திருப்பியும் 12 குரு பார்க்குறாரு, பறக்க ஆரம்பிப்பாங்க. அதேமாதிரி தூக்கம் நல்லா வரும். இந்த 5 வருஷம் தூக்கம் இல்லாமல் மன கஷ்டத்தில் அவங்க தூக்கம் சரியாகும். குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணலாம். யாராவது திருமணம் ஆகியிருந்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த வருஷம் எண்டுலனா கேது பகவான் வந்து உங்கள் சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு மூவ் ஆகிடுவார். அதாவது உங்கள் 7ஆம் வீட்டிலேருந்து கேது மூவ் ஆகிடுவார். மேரேஜ் சம்மந்தமாக நிறைய ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் குருவே நடுவில் கொஞ்சம் பயிற்சி அடைஞ்சு சிம்மத்தூர்லாம் வருவார். அந்த டைம்லலாம் உங்களுக்கு ப்ரப்போசல் வர ஆரம்பிச்சிடும், கல்யாண ப்ரப்போசல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வருஷம் எண்டு இல்லை இந்த தை மாதம்லாம் பாருங்கள், கல்யாணத்துக்கு நல்லா ப்ரப்போசல் கிடைக்கும், தாராளமாக திருமணமும் பண்ணலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம், நோய் நொடி கம்மியாகும், திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது, குழந்தை பேருக்கு நல்ல டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பணம் நல்லா கையில் சேரும், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா வளரும். ஸோ வேலை செய்கிறவங்களுக்கும் நல்ல உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் நிறைய கும்பத்துக்கு வேலை போச்சு, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. அதுவும் இந்த கொரோனா நேரத்தில் தான் சனி பயிற்சி ஆரம்பிச்சது கும்பத்துக்கு, நிறைய பேருக்கு வேலை போச்சு. வேலை போனவங்களுக்கு இப்போ தான் நிறைய பேர் கிடச்சிருக்கோம், கிடைக்காதவங்களுக்கு இப்போ கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, சேலரி இன்க்ரீஸ், ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேலையும் நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பர்சனல் லைஃபு, ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மங்கள சனீஸ்வரர் சொன்ன மாதிரி ஜேஷ்டா தேவி, கூகுள் மேப்பில் ஜேஷ்டா தேவின்னு நினைங்க. மங்கள சனீஸ்வரரோட மனைவியோடு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் ஒரு மங்கள சனீஸ்வரர், ரொம்ப சிம்பிள். கூட குளிகன் மாந்தி இருப்பாங்க, ஒன்றும் அட்டகாசமாக வேலை செய்யும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குங்க, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம், கும்பகோணம், எல்லா ஊர்லேயும் இருக்காங்க ஜேஷ்டா தேவி, மங்கள சனீஸ்வரர். தேடுங்க, திருச்செங்கோடு மலை மேலெலாம் இருக்குது ஜேஷ்டா தேவி, கொல்லிமலையில் இருக்குது ஜேஷ்டா தேவி, பழங்கால கோவில்கள் எல்லாத்தையும் ஜேஷ்டா தேவி இருப்பாங்க. ஜேஷ்டா தேவி இருக்கிற இடத்துலலாம் சனீஸ்வர பகவான் இருப்பார், அவர் தான் மங்கள சனீஸ்வரர். வேண்டுங்க, நல்லதே நடக்கும். சனீஸ்வரர் வேணுன தெய்வங்கள் இருக்கு, பைரவர், ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வேண்டலாம். இப்போ ராகு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ரங்கநாதர், ரங்கநாயகி வேண்டலாம். இவங்கெல்லாம் வேண்ட நீங்கள் வாழ்க்கை முன்னேறுவீங்க. தூபம் போடுங்க கோவிலில். இந்த பள்ளியறை பூஜைக்கு, இந்த மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக பூஜைக்கெல்லாம் தூபம் போடுவாங்க, சாம்பிராணி பாவை போடுவாங்க. அதை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் தூபம் போடுங்க, சாம்பிராணி பாவை போடுங்க. போட நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் அட்டகாசமாக வளருவீங்க.